Hello everyone, welcome back to TAF IAS Academy. So இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் பாருங்க, SC to study what constitutes personal data in DPDP laws. So it is talking about Digital Personal Data Protection Act of 2023. அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு, சொல்லப்போனால் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு, எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு பேலன்சிங் ரைட்ஸ் அண்ட் privacy, personal data protection. ஸோ இதில் நமக்கு டிபிடிபி ஆக்ட் அண்ட் இன்னொரு ஆக்ட் எதோட கான்ட்ராஸ்ட் பார்த்தோம், ஆர்டிஐ ஆக்ட், எஸ் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இது ரெண்டுக்குமே நமக்கு கிளாஷ் ஆச்சு கரெக்டாக. ஸோ அது ரிலேட்டடான நியூஸ் ஆர்டிக்கல் தான் இது. இதில் என்ன கேஸ் மேஜராக இது வந்து பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஜேர்னலிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ கொஸ்டினபிளாக ஆகியிருக்கு. ஏன்னா இந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இது ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அது வந்து பர்சனல் டேட்டா கீழே வந்துடும், அது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு பப்ளிக் அஃபீஷியலோ இல்லை அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பப்ளிக் ஆஃபீஸஸில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா அதை வந்து நமக்கு பர்சனல் டேட்டான்னு கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் நம்மளால் கேட்டு வாங்க முடியாது ஆர்டிஐ கீழே. புரியுதா? ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பப்ளிக் ஆஃபீஸ் இருக்குது, அதோடைய ரெக்கார்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து அவுட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க, கேஸ் போடுறாங்க, ஆர்டிஐ மூலமாக அப்பீல் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் அது வந்து நமக்கு வந்து பர்சனல் டேட்டா அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணிட்டாங்கன்னா அண்டர் டிபிடிபி ஆக்ட் அது வந்து நமக்கு வெளியே விட மாட்டாங்க. ஸோ இது என்ன கோர் இஷ்யூ அப்படின்னா, இட் எரோட்ஸ் த எபிலிட்டி ஆஃப் ஜேர்னலிஸ்ட் டு ப்ராக்டிஸ் தேர் ப்ரொஃபஷன் அண்ட் எஸ்டாப்ளிஷ் எ டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேட்டர். ஓகே, ஸோ நமக்கு டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேட்டர் அப்படிங்கிறதே வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எந்த செக்ஷன் மேஜரான்னு பாருங்கள். செக்ஷன் 44 clause 3 of the act imposes a blanket ban on RTI applicants seeking டிஸ்க்ளோஷர் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதில் என்ன அப்படின்னா, இந்த டிபிடிபி ஆக்டில் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற டேர்மே இல்லை, இட் ஹேஸ் பீன் டெலீட்டட் அப்படிங்கிறதையும் இந்த பெட்டிஷனில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் இருக்கிற ஒரு டேட்டாவை ஜேர்னலிஸ்ட்னாலே கூட ஆக்சஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஏன்னா அது வந்து பர்சனல் டேட்டா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நமக்கு மேஜர் இஷ்யூ என்னென்னா, எது வந்து பப்ளிக் டேட்டா எது வந்து பர்சனல் டேட்டா அப்படிங்கிறதையே வந்து டிஃபைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கோம் இப்போ நம்ம. ஸோ அந்த டெஃபினேஷனை வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள், அந்த டெஃபினேஷனை வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி இந்த ரூல்ஸில் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி டெஃபினேஷன் வந்து ப்ராப்பராக கொடுங்க, எது வந்து பர்சனல் டேட்டா அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இன்னும் ஆன்கோயிங் இஷ்யூ தான். ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் March 23 நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வருது அப்படிங்கிறது. அண்ட் டிபிடிபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜராக இருக்கக்கூடிய provisions, consent centric. First of all, data processing வந்து generally requires pre-informed and revocable consent. அதாவது நம்ம கன்சென்ட்டோட நம்ம கொடுக்குற டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, நம்ம அலோவ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி கன்சென்ட் சென்ட்ரிக். அண்ட் ரெண்டாவது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டேட்டா ப்ரொடெக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ டிஜிட்டல் ஃபர்ஸ்ட் adjudicatory body that handles grievances and can impose penalties. ஓகே, ஸோ இந்த போர்ட் ஆஃப் இந்தியா இந்த அத்தாரிட்டி வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிரீவன்ஸ் ரிட்ரெஸலாக இருக்கட்டும், பெனால்ட்டி இம்போசிஷனாக இருக்கட்டும், இதை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் பெனால்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாலே ரொம்ப ஹெஃப்டி பெனால்ட்டிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 250 crore rupees. எதுக்காகனா, ஃபெயிலியர் டு டேக் reasonable security safeguards to prevent a breach, and again 200 crore penalty na failure to notify the board and affected individuals of a data breach. So எந்த இந்த இண்டிவிஜுவல்ஸோடைய டேட்டா வந்து ப்ரீச் ஆயிருக்குன்றதை நீங்கள் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு ஃபெயில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குமே பெனால்ட்டி வந்து 200 crores வந்து இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
நோ பர்சனல் காம்பன்சேஷன், அதாவது இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா அந்த விக்டிமுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரெஸ்டிடியூஷன் கிடையாது. மொத்தமாகவே பெனால்ட்டிஸ் வந்து நமக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் போகுது. ஸோ நம்ம இங்கே இண்டிவிஜுவல்ஸோட டேட்டா ப்ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த இண்டிவிஜுவல்ஸ் அந்த விக்டிம்ஸுக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் ரெசல்யூஷனோ காம்பன்சேஷனோ இதில் வந்து ப்ரொவைட் பண்ணலை. இது வந்து நமக்கு பேசிக்காகவே எதை வந்து ஒரு சோர்ஸாக ஒரு ப்ரொவிஷனாக வச்சு எடுத்திருக்கோன்னா இயூஸோட, அதாவது யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த GDPR, யூரோப்பியன் யூனியன்ஸ் ஜென்ரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன். ஓகே, இது வந்து நமக்கு 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸ்க்கு தான் அத்தாரிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அதில் ஒரு ப்ரொவிஷன் வந்து டேட்டா ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் இருக்குது. கன்சென்ட் முக்கியம், பெனால்ட்டிஸ் முக்கியம், அதில் அஃபெக்ட் ஆன விக்டிம்ஸ்க்கு ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் இருக்குது, எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. பட் நம்ம அதை தழுவி கொண்டு வந்த நம்மளுடைய டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஓகே, அண்ட் இதில் ஃபர்தராக இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னது நமக்கு இந்த நியூஸில் வந்து ஆஸ் பெர் திஸ் நியூஸ் நமக்கு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இல்லை. ரைட் டு இன்ஃபர்மேஷன் அந்த இடத்துல வந்து செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற இஷ்யூ. ஸோ இந்த இடத்துல கோர்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது பர்சனல் டேட்டா எது பப்ளிக் டேட்டான்னு டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் வச்சு கேட்கலாம். அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த கோர் ஆர்குமெண்ட்டே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். எது வந்து நமக்கு வந்து பப்ளிக் டேட்டா, யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறா. ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். RTI ஆக்ட்டுக்கும் DPDPA ஆக்ட்டுக்கும் எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வாட் அபவுட் அவர் ப்ரைவசி which comes under Article 21 and the right to information which comes under Article 19 Clause 1 and Subclause A. So இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயின்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டினாக கேட்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியா co-sponsors ரெசல்யூஷன் பாஸ்ட் பை UNSC அகெயின்ஸ்ட் இரான். ஸோ உங்களுக்கே தெரியும், ஐநா சபையில் ஈரானுக்கு எதிரான தீர்மானம் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அது இந்தியாவும் ஒரு மெம்பராக இருந்திருக்கு. இந்தியா co-sponsors ரெசல்யூஷன், அதாவது அந்த தீர்மானத்தை டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் இந்தியாவுமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஓகே, அண்ட் அதில் என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, ஈரான் வந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரிஸ் மீதான தாக்குதலை வந்து தடுத்து அதாவது நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கான தீர்மானம் தான் நிறைவேற்றியிருக்காங்க. ஓகே, அண்ட் உங்களுக்கே தெரியும் நிறைய விஷயத்தில் நம்ம இந்தியா வந்து ஒரு லிட்ரலி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை இழந்துட்ட மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. அண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ்மே அதை தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக? எஸ். எதனால்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் டெத் ஆஃப் மிஸ்டர் காமினை, எஸ் அயத்துல்லா அலி காமினை, அவருடைய டெத்துக்கு எந்த விதமான நம்ம வந்து ஒபிச்சுவரி வந்து தெரிவிக்கலை. எஸ், நம்ம வந்து அது எந்த விதத்துலேயும் நம்ம ஸ்டேட் காண்டலன்சஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணலை. அண்ட் ஆல்சோ யூஎஸ்ஸை எந்த விதத்துலையும் நம்ம கண்டெம் பண்ணல. US அண்ட் இஸ்ரேல் அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், எஸ்பெஷலி அந்த ஸ்கூலில் ஒரு 150 கேர்ள் சில்ட்ரன் இறந்து போனாங்க இல்லையா, ஸ்கூல் கேர்ள்ஸ், அதுக்கும் நம்ம வந்து பெருசாக ஒன்றும் தெரிவிக்கலை. நம்ம ஓவராலாக என்ன சொல்லிட்டு இருந்தோம், பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஷுட் பி மெயின்டைன்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், ஈரானுடைய வெசல் வந்து இந்தியன் ஓஷனில் தாக்குதலுக்குள்ளாச்சு, அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணலை. அண்ட் தென் இந்த பக்கம் சுப்ரீம் லீடரோட டெத்துக்கு நம்ம எதுவும் இது பண்ணலை. அண்ட் ஆல்சோ இந்த பக்கம் யூஎஸை நம்ம கண்டெம் பண்ணல. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை வந்து நமக்கு கொடுக்குது. எஸ், என்ன மாதிரியான ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும், அப்போ இந்தியா வந்து யூஎஸ்க்கு பயப்படுது, யூஎஸோடைய சாங்ஷன்ஸ்க்கு பயப்படுது. எஸ் இருக்கா, யூஎஸோடைய சாங்ஷன்ஸ்க்கு பயப்படுது. அதனால தான் யூஎஸ் அண்ட் இஸ்ரேலுடைய ஆக்ஷன்ஸை எந்த விதத்துலையும் கண்டெம் பண்ண மாட்டேங்குது அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அண்ட் ஈரானை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க, ஈரானை வந்து எல்லா விதத்துலையும் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகே, பட் இதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கவர்மெண்ட் சார்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோடைய ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்கிறாங்க, நமக்கு நிறையா கன்சர்ன்ஸ் இருக்குது. கல்ஃப் கோஆப்ரேஷன், அந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, சவுதியாக இருக்கட்டும், இல்லை கத்தாராக இருக்கட்டும், இல்லை குவைத்தாக இருக்கட்டும்,
எஸ், இந்த கண்ட்ரீஸில் நம்மளுடைய இந்தியன் டயஸ்போரா நிறைய நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் அங்கே இருக்குது. ஸோ அவங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. அவங்களுடைய வெல்ஃபேர் நமக்கு இம்பார்ட்டண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த கல்ஃப் ரீஜன்ஸ் எல்லாமே நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி நீட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எஸ், ரீசெண்டாக கூட நம்ம நியூஸில் பார்த்தோமா, எல்பிஜி எல்என்ஜி இம்போர்ட்லாம் கத்தார்லேருந்து எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோம். எஸ், எல்லாமே பார்த்துருக்கோம் கரெக்டாக. ஸோ நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி நீட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்மளால் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் நம்ம வந்து நிறைய ஈரானியன் ஆக்ஷன்ஸை கண்டெம் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ கல்ஃப் கோஆப்ரேஷன் அந்த கண்ட்ரீஸ் கவுன்சிலில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான் ஃபார் இந்தியா. ஏன்னா வெஸ்ட் ஏஷியா பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த வெஸ்ட் ஏஷியன் மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸுமே நமக்கு முக்கியம். எல்லாருடையுமே நமக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் எக்கானமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஈவன் வித் ஈரான் வி ஹாவ் சபாஹார் போர்ட், கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம அங்கே டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது எல்லா கண்ட்ரீஸையும். ஸோ ஓப்பனாக கல்ஃப் நேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் பகச்சிக்க முடியாது. அண்ட் ஆல்சோ யூஎஸ் வந்து நம்ம இந்த இடத்துல நிறைய இடத்துல அமைதியாக தான் போயிட்டுருக்கோம். யூஎஸ் கிட்ட நிறைய இடத்துல அமைதியாக போயிட்டுருக்கோம். அண்ட் ஈவன் நம்ம ஃபார்மர் அம்பாசடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, லைக் ஃபாரின் செக்ரட்டரிஸ், ஃபார்மர் அம்பாசடர்ஸ், இதுக்கு முன்னாடி இந்தியா சார்பாக வந்து ஃபாரின் அம்பாசடர்ஸாக இருந்தவங்க, ஃபாரின் செக்ரட்டரிஸாக இருந்தவங்க, அவங்கெல்லாம் கூட இதை வந்து கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகே, சுட்டி காட்டியிருக்காங்க இந்தியா வந்து இந்த இடத்துல அமைதியாக இருக்கக்கூடாது, இந்தியா வந்து யூஎஸ் கிட்டேயும் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் வந்து இந்தியா ஃபர்தராக அவங்களுடைய டிப்ளமேட்டிக் ஸ்கில்ஸை எந்த அளவுக்கு வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். ஆஸ் ஆஃப் நவ் ஈரானுக்கு எதிராக ஐநால நிறைவேற்றப்பட்ட தீர்மானம்ல இந்தியா வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு, பேரண்டல் இன்கம் அலோன் கெனாட் செட் க்ரீமி லேயர் ஸ்டேட்டஸ். ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட் வந்து நமக்கு ஓபிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம ஆஸ்பிரன்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ் திஸ் கிளாஸிஃபிகேஷன். ஓபிசியில் ஒன்று வந்து க்ரீமி லேயர் டிவிஷன் அண்ட் இன்னொன்று வந்து நான் க்ரீமி லேயர் இருக்கா, 2 கேட்டகரி இருக்குது. ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரிலேட்டடாக தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, Supreme Court ruled that parental income alone cannot determine the creamy layer status for OBC reservation. ஸோ ஓபிசி ரிசர்வேஷன் வேணும்னு கேட்குறவங்களுக்கு பேரண்டல் இன்கம்மை மட்டும் பேசிஸாக வச்சு க்ரீமி லேயர் ஸ்டேட்டஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஷிஃப்ட்டு, ஸ்டேட்டஸ் இஸ் டிட்டர்மின்ட் பை சோஷியல் ப்ரோக்ரஷன், ப்ரொஃபஷ்னல் பொசிஷன் ஆர் போஸ்ட், நாட் ஜஸ்ட் ஃப்ளக்சுவேட்டிங் சேலரி லெவல்ஸ். ஸோ நீங்கள் பேரண்டல் இன்கம்மை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் சீயிங் த ஆக்சுவல் ஸ்டேட்டஸ். ஆக்சுவல் அந்த சோஷியல் மொபிலிட்டியில் அந்த சோஷியல் ப்ரோக்ரஷன் வந்து நீங்கள் பார்க்கல. இந்த ப்ரொஃபஷ்னலாக என்ன போஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்காம ஜஸ்ட் சேலரி லெவல்ஸ் மட்டும் வச்சுட்டு க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிறது கேல்குலேஷன் வர்றது வந்து சரிப்படாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கே தெரியும், நான் க்ரீமி லேயர் கீழே நீங்கள் வரணும் அப்படின்னா உங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 8 lakh இருக்கணும். 8 lakh rupees பெர் இயர். எஸ், கரெக்டாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இதில் வந்து மேஜராக நமக்கு சேலரி இன்க்ளூடே பண்ண மாட்டாங்க. சேலரி, அப்புறம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இதெல்லாம் எக்ஸப்ஷன். இதெல்லாம் இந்த கேல்குலேஷனில் வராது. நமக்கு எதெல்லாம் இன்கம்னு இன்க்ளூட் ஆகுதுன்னா நமக்கு பிஸ்னஸ், ட்ரேடு, ப்ராப்பர்ட்டி, கேபிட்டல் கெயின்ஸில் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுலேருந்து அந்த 8 lakh லிமிட் வருது அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த க்ரீமி லேயர் நான் க்ரீமி லேயர் அப்படிங்கிற டிவிஷனே அதை மட்டும்தான் கேல்குலேட் பண்ணுது. ஓகே, அண்ட் இது வந்து நமக்கு பேரண்ட்ஸோட இன்கம் மட்டும்தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கே இது நல்லா தெரியும், ஆஸ்பிரன்ஸாக இருந்தீங்கன்னா அது ஸ்பௌசஸோடதோ இல்லை ஈவன் சிப்ளிங்ஸோடதோ எந்த விதமான இன்கமும் எடுத்துக்கொள்ளப்படாது. பேரண்ட்ஸோட இன்கம் மட்டும்தான் நமக்கு அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டில் கூட நம்ம வாங்கி கொடுப்போம். கரெக்டாக இன்கம் சர்டிஃபிகேட் அண்ட் ஸ்டேட்டஸ். அது ஏன் ஸ்டேட்டஸை வந்து நம்ம இதில் வந்து பர்டிகுலராக சொல்கிறாங்க அப்படின்னா இது மேஜராகவே நமக்கு எஸ்பெஷலி இந்த பப்ளிக் செக்டர் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியது, அவங்க வந்து சிம்பிளாக வந்து அவங்க கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அவங்க வந்து அதனால் தே ஆர் கெட்டிங்
மோர் சேலரி, ஸோ தே கம் அண்டர் நான் க்ரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படிங்கிற. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு குரூப் சி அண்ட் குரூப் டி எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரிசர்வேஷன்றது ரொம்ப முக்கியம். ஈவன் இஃப் தேர் சேலரி எக்ஸீட்ஸ் 8 lakh. புரியுதா? அவங்க சேலரி 8 lakhக்கு எக்ஸீடிங்காக இருந்தாலும் அவங்களுடைய பொசிஷன்றது ஒன்று இருக்கு இல்லையா, குரூப் சி குரூப் டி எம்ப்ளாயீஸ் அப்படியா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் ரேங்க் அப்படிங்கிறது அவங்களுடைய சோஷியல் ப்ரோக்ரஷன் லெவலை வந்து குறிக்கலை. லைக் தே ஆர் நாட் இன் ஹையர் பொசிஷன். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு தான் நமக்கு வந்து சேலரியை மட்டும் வச்சுட்டு, அதாவது இன்கம்மை, பேரண்டல் இன்கம்மை மட்டும் வச்சுட்டு ஓபிசி க்ரீமி லேயர் செட் பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு இப்போது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறது. ஓகே, ஸோ இது வந்து நமக்கு முன்னாடி இருந்தது சேலரியை மட்டும் இன்க்ளூட் பண்ணிவிட்டு, லைக் இந்த அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் அண்ட் பேங்க்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அஃபிஷியல்ஸ், அவங்களுடைய சில்ட்ரனுக்கு அந்த நான் க்ரீமி லேயர் ஓபிசி ரிசர்வேஷன் வந்து கிடைக்காமலே இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அந்த தீர்ப்புக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க சேலரியை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த பர்சனுடைய ப்ரொஃபஷ்னல் ஸ்டேட்டஸ், அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் ரேங்க் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்த்துட்டு நமக்கு வந்து ஓபிசி ஸ்டேட்டஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் see exclusion. The court clarified that income from salaries and agricultural land should be excluded when applying the income or wealth test for the creamy layer. So creamy layer test பண்ணும்போது நமக்கு salaries, agricultural land include பண்ண மாட்டாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, பிஸ்னஸ், ட்ரேட், அதில் வரக்கூடிய இன்கம் தான் நமக்கு அந்த 8 lakhல வந்து calculate பண்ண போகிறாங்க. ஓகே, அண்ட் ஸ்டேட்டஸ் பேஸ்ட் லாஜிக் நம்ம முன்னாடியே பார்த்துருவோம். see குரூப் ஏ குரூப் பி போஸ்ட் அப்படின்னா நீங்கள் சோஷியல் ப்ரோக்ரஷன் அப்வர்ட் மொபிலிட்டியில் இருக்கீங்க. அண்ட் தென் நமக்கு பிஎஸ்யூஸில் இருக்கக்கூடிய சில்ட்ரன், அதாவது இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸோடைய சில்ட்ரன், அவங்களுடைய ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஓபிசி ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓபிசி ரிசர்வேஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு இதை வந்து எந்த அளவுக்கு பார்த்துருக்காங்க, ஆல் கேண்டிடேட்ஸ் மஸ்ட் பி ட்ரீட்டட் ஈக்குவலி பேஸ்ட் ஆன் தேர் பேரண்ட்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்டேட்டஸ் குரூப் ஏ, பி, சி ஆர் டி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் வெதர் தே ஒர்க் ஃபார் த கவர்மெண்ட், பிஎஸ்யூ ஆர் த ப்ரைவேட் செக்டர். என்னவா இருந்தாலும் அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் ஸ்டேட்டஸ் வச்சு தான் எல்லா கேண்டிடேட்ஸையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பேரண்ட்ஸுடைய ப்ரொஃபஷ்னல் ஸ்டேட்டஸ். ஓகே, அண்ட் இது ரிலேட்டடான கேஸ் என்னது, த ஃபேமஸ் இந்திரா சாஹ்னி கேஸ் 1992. எஸ், மண்டல் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் ஞாபகம் இருக்கா? 27% ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசிஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு 27% இடஒதுக்கீடு மண்டல் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷனாக இருந்தது. அண்ட் இதில் தான் நமக்கு க்ரீமி லேயர் கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு. லைக் சோஷியலி அண்ட் எக்கனாமிக்கலி அட்வான்ஸ்டு மெம்பர்ஸ்க்கு வந்து இந்த ஓபிசி ரிசர்வேஷன் கிடையாது, பெனிஃபிட்ஸ் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு 50% கேப்புமே இதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் எஸ்டிக்கு ரிசர்வேஷன், ஓபிசியில் நான் க்ரீமி லேயருக்கு ரிசர்வேஷன், இது எல்லாமே சேர்த்தும் எங்களுக்கு வந்து 50%, 50% அதிகமாக போகக்கூடாது, எக்ஸப்ட் இன் எக்ஸ்ட்ரானரி சர்க்கம்ஸ்டான்சஸ். இதை வந்து நமக்கு இந்திரா சாஹ்னி கேஸ் தான் சொல்லியிருக்கோம். வெரி வெரி important in both prelims and mains point of view. ஸோ இந்த ஓபிசி ரிலேட்டட் இஷ்யூ இன்னும் ஃபர்தராக நமக்கு எந்த அளவுக்கு வருதுங்கிறத நம்ம அப்கமிங் நியூஸில் பார்க்கலாம். கண்டிப்பாக நமக்கு அடிக்கடி இனிமேல் ரிப்பீட்டடாக வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு இஷ்யூ என்ன வச்சுருக்காங்க, இந்த 8 lakh பெர் இயர் அப்படிங்கிறத வந்து 8 lakhன்றது அவுடேட்டட் நம்பர். அதாவது அப்போ இருந்த டைமில் வந்தது இந்த 8 lakh இன்கம் டேட்டா அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து இப்போ இருக்கிற டைம் பீரியடுக்கு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற டிமாண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது ரிலேட்டடான நியூஸ் நம்ம இன்னும் ஃபர்தராக பார்க்க தான் போகிறோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த கேஸில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க, போஸ்டிங்கில் ரிசர்வேஷன் இருக்கலாம், பட் வித்தின் தட் போஸ்டிங் ப்ரமோஷன்ஸில் நோ ரிசர்வேஷன். ஓகே, த கோர்ட் ரூல்ட் reservation should apply only to initial appointments and not promotions. பட் நமக்கு லேட்டராக தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் அகெயின் இதை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எஸ், இது ரிலேட்டடாக இன்னும் நமக்கு அப்கமிங் நியூஸ் நிறையா பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் all about it. நெக்ஸ்ட்டு, ஸோ எஸ், that's all about it for the day. Thank you for watching. See you tomorrow.